கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கோஸ்பல் டிவி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள். ஜீவ ஒளி என்கிற நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நீங்களும் விரும்பினால் காண்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. யாராக இருந்தாலும் வாய்ப்பளிக்கப்படும். எந்த கேள்விக்கும் எந்த சந்தேகங்களுக்கும் வேத வசனத்தின் அடிப்படையில் பிரதர் பதிலளிப்பாங்க. உங்களுக்கு வந்து இதில் கலந்து கொள்ள முடியாவிட்டால் காண்கிற நம்பரில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜோ உங்கள் கேள்விகளை அனுப்பலாம். அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதற்கான பதில்களையும் உங்களுக்கு தருவோம். சனி ஞாயிறு இந்த நாட்களிலே 8 மணி முதல் 9 மணி வரை இந்த நிகழ்வில் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் பிரதர். இன்றைக்கு ஜெபங்கள் எப்படி இருக்கிறது? எல்லாவற்றிற்கும் ஜெபந்தான் ஆணி வேறு. மூளைக்கு தலைக்கல்லே ஜெபம். ஜெபம் எப்படி, எங்கே, எப்போ ஜெபிக்கலாம்? அது மட்டுமல்ல, இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் எங்களோட படிக்கிறப்ப ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவங்க சொல்லுவாங்க, அவங்க ஒரு நாள் 5 தடவை ஜெபிப்பாங்க. அதாவது அவங்க ஆலயத்தில் ஒரு சைரன் மாதிரி ஒரு ஒலி கேட்கும். ஒரு நாள் 5 தடவை அந்த ஒலி கேட்கும் போதும் 5 தடவையும் வீட்டில் இருந்து அந்த பெண்கள் அழகாக ஜெபிப்பாங்க. அவங்க உடம்பை எல்லாம் கவர் பண்ணி முக்காடெல்லாம் போட்டு நெற்றி நிலத்தில் படும்படியாக, அதாவது குனிந்து, வேதத்தில் எழுதியிருக்கு, முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார்கள் அநேகர், வேதத்தில் எழுதியிருக்கு. அதே மாதிரி முகங்குப்புற சாஷ்டாங்கமாய் விழுந்து அநேகர் இந்த இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் ஜெபிப்பார்கள் என்று படிக்கிற காலங்களில் எனக்கு இருந்த ஃப்ரெண்டு சொன்னாங்க. நான் பார்த்ததும் உண்டு, அவங்க வீட்டில் போய் பார்த்ததும் உண்டு. அப்போ நம்மோட கிறிஸ்தவர்கள் இன்று எப்படி ஜெபிக்கிறார்கள், எப்போ, எங்கே, எப்படி ஜெபிக்கிறார்கள், இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க பிரதர். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜெபம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அதே மாதிரி கள்ள உபதேசத்தை பற்றி நிறைய இருக்குன்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன், நிறைய இருக்குன்னு. ஆமா, அது ஒட்டும் பாடில்லை தெய்வ மக்களிடையில. அதுல இந்த ஜெபமுமே ஒண்ணு, ஓகேவா? இப்போ நீங்க சொன்னீங்களா சிஸ்டர், இப்போ ஜெபம் தான் மூளைக்கல் ஆணி வேறு. ஆக்சுவலா அப்படி இல்ல, ஜெபமே ஜெயம்னு சொல்லுவாங்க சபையில. അങ്ങനെ വേണം എന്നാണ് ഞാൻ പറഞ്ഞ എൻ്റെ இல்ல ആശയം. புரிஞ்சது ഞാൻ പറഞ്ഞ എൻ്റെ ആശയം അങ്ങനെ തന്നെ വേണം എന്നുള്ളതാണ്. இப்போ ஜனங்களுக்கு ஜெபம்னா என்னன்னு தெரியாது, ஓகே? மொத்தத்துல கொஞ்சம் விவரமா சொல்ல நான் சொன்னது தெரியாது. ഞാൻ പറഞ്ഞില്ലേ, എപ്പോഴും ഓടി വന്ന് എല്ലാം കഴിഞ്ഞിട്ട് വന്ന് സ്തോത്രം അല്ലേലിയ പറഞ്ഞ് അല്ലെങ്കിൽ തിന്മാർക്കൻ്റെ ആശ്രയി നടാമൽ 2 വചനവും പറഞ്ഞിട്ട് അങ്ങ് കിടക്കും. புரியுது. இப்போ ஜெபம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வேண்டுதல் இருக்கு, ஓகேவா? வேண்டுதல், விண்ணப்பம், ஓகேயா? நம்ம அவரிடத்துல ரெக்வஸ்ட் எழுப்புறது. இதுல ஸ்தோத்திரம் உண்டு. தீமோத்தேயுக்கு அழகா எழுதுறாரு, ஓகேவா? அப்போ இது கூட ஜெபம் உண்டு, ஓகேவா? அப்போ நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம தேவனிடத்துல வேண்டுதல்களை ஏறெடுக்கிறது ஜெபம் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கோம், ஓகேவா? ரெண்டாவது, விண்ணப்பங்களை தேவனிடத்துல சமர்ப்பிக்கிறதுக்கு பேர் ஜெபம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். வேண்டுதல் மீன்ஸ் நம்ம ப்ளீஸ் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்போம், ஓகேவா? அது ஜெபம் இல்லை. ஏசப்பா இதை கொஞ்சம் செய்யுங்க, இதை செஞ்சு முடியுங்க, காரியத்தை குணமாக்குங்க, இது எல்லாமே வேண்டுதல் தான், ஓகேவா? இப்போ விண்ணப்பம் இருக்கு. விண்ணப்பம்னா நீங்க ஒரு பெட்டிஷன், ஓகே? இப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் ஒரு பெட்டிஷன் நீங்கள் கொடுக்குறீங்க. அது விண்ணப்பம் எப்படின்னா, நீங்கள் தாவீதுக்கு இதை செஞ்சீங்களே, எனக்கும் செய்யுங்க, அப்போ நான் உங்களுக்கு இதை செய்கிறேன், இல்லை உபவாசம் இருக்கிறேன், இல்லை சாட்சி இருக்கிறேன், ஓகே? அது ஒரு கனெக்ஷனோட, ஓகே? நீங்கள் இதை செய்யும்போது நான் இதை செய்வேன், ஓகே? என்னால் முடியும், ஓகே? நீங்கள் இந்த வேலை கொடுக்கும்போது நான் தசம பாகம் கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் இருக்குது, ஓகே? அதாவது இது பெட்டிஷன், ஓகே? தேவனிடத்துல பெட்டிஷன் போகிறது. அதான் இது வேண்டுதல், ரெக்வஸ்ட்டு, இது பெட்டிஷன். அதுலேயே நன்றி சொல்கிறது இருக்குது. அவரை துதிச்ச, அவரே உயர்த்தி, அவர் நமக்கு செஞ்ச நன்மைகளை சொல்லி 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 அவர் தேவனை உயர்த்தும் போது அது ஸ்தோத்திரம், ஓகேவா? ஸ்தோத்திரம். அதே மாதிரி நம்ம நன்றி சொல்லுவோம், ஓகேவா? இப்படி இருக்கு.
இது அல்லாது ஜெபம்னா என்ன? ஓகே, நம்ம ஜெபத்துல தான் இது வரும், ஜெபத்துக்குள்ள தான் இது அடங்கின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க. உண்மையை சொன்னா ஜெபம்ங்கிறது ஃபர்ஸ்ட் என்டையர்லி வேற. சரியா? அது நான் இந்த கேள்வி கடைசியில் நான் சொல்றேன். ஓகே, ஜெபம் அது மீன்ஸ் என்ன அப்படிங்கிறத. அதுக்கு முன்னாடி இப்போ சிம்பிளா சொன்னோம்னா தேவனோட ஒரு ஐக்கியம், கனெக்ஷன், ஒரு பாண்டு. ஓகேவா? இப்போ ஜெபத்தை எங்க எப்போ எப்படி எடுக்கணுங்கிறதையும் அந்த இஸ்லாமியர் அதை பற்றியும் நம்ம பேசிடுவோம். இந்த இஸ்லாம் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய தடவை 3 வேளை 5 வேளை 7 வேளை 11 வேளை இப்படிலாம் ஜெபிக்கிறது உண்டு. பட்டு அவங்க என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் டைமுக்கு ஜெபிக்கிறாங்க. என்ன, அவங்க ஆவியில் ஜெபிக்க முடியாது, அவங்களால உண்மையாக ஜெபிக்க முடியாது. ஓகே, அவங்க ப்ராக்டிஸ் பண்ண ஒரு மிஷின் மாதிரி எக்யூப்டாக அந்த டைமுக்கு இப்படி இது பண்ணணும், இந்த வார்த்தையை சொல்லணும்னு சொல்லிட்டு அவங்க அப்படி ஓகே ஒரு கட்டளையாக நியமமாக செய்வாங்க. இப்போ புதிய ஏற்பாடில் உங்களுக்கும் எனக்கும் அப்படி கிடையாது. ஓகேவா? நீங்கள் எப்போ ஜெபிக்கணும்னா, நீங்கள் 24/7 வந்து நீங்கள் ஜெபம்னா என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எப்போ ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும்னு சொல்கிறேன். ஓகேவா? எப்போ ஜெபிக்கணும்னா 24 மணி நேரம் நீங்கள் தூக்கத்துலேயும் ஆக்சுவலாக ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஓகே, தூக்கத்தில் எப்படி ஜெபிக்கிறதுனா, அது நீங்கள் ஜெப மனுஷனாக இருந்தீங்கன்னா ஜெபிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஓகே, உங்கள் ஆவி ஜெபிக்கும். ஓகே, தெய்வனிடத்தில் ஒரு கனெக்ஷனில். ஓகேவா? உங்களுக்கு சொப்பனம் தரிசனம்லாம் வரும், அதிலெல்லாம் வந்து ஆண்டவர் பேசுவார், நீங்கள் ஜெபிச்சுட்டு தான் இருப்பீங்க. உங்களுக்கு தூக்கம் வரும். ஓகே, முழிப்பு வரும், வசனத்தோடையே முழிப்பு வரும். நீங்கள் திரும்பி படுக்கும்போது ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா சொல்லிட்டு இது பண்ணு, உங்களுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஓகேவா? நீங்கள் எழும்பும் போது உங்கள் வசனத்தோடு எழும்புவீங்க. ஓகேவா? அந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் ஆவி வந்து ஜெபத்தோடையே இருக்குது. அப்படி அப்போது ஃபஸ்ட்டு எப்போவுமே ஜெபத்தில் இருக்கும். புதிய ஏற்பாட்டின்படி தேவன் விரும்புகிறது, ஓகே, அவர் எதிர்பார்க்கறது நம்ம அப்படி தான் இருக்கணும். இது இன்னும் சொன்னால் கட்டளையும் கூட. நீங்கள் எப்பொழுதும் ஜெபிச்சுட்டு இருக்கீங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, எல்லாவற்றிலையும் வந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்கன்னு சொல்கிறார். ஓகே, தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது அப்படி இருக்கும்போது நீங்கள் எல்லா நேரமும் ஜெபிக்கணும். ஒன்று, ஓகேவா? எங்கே இருக்கும்போது ஜெபிக்கணும்னா, நீங்கள் எங்கே இருந்தாலுமே ஜெபிக்கலாம். ஓகேவா? அப்போது இந்த இடத்துல ஜெபம் எப்படி செய்கிறதுன்னு கொஞ்சம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஓகேவா? புதிய ஏற்பாடில் முதல்ல மனுஷராக இருக்க நீங்கள் நான் ஜெபிக்கக்கூடாது. நீங்களும் நானும் வேண்டுதல் விண்ணப்பங்களை தான் ஏறெடுக்கணும். அதைத்தான் நம்மளால் முடியும். அப்போது எப்படி ஜெபிக்கிறதுனா, ஆவியில் ஜெபிக்கணும். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து அவருக்கு தான் அந்த அனுமதி இருக்குது தேவனோட பேசுறதுக்கு. நீங்களும் நானும் பாவ மனுஷன். ஓகேவா? இப்போ கிறிஸ்துவனுடைய ஆவி கொடுத்துருக்கார். கிறிஸ்துவ தான் பிதாவின் இடத்துல அவர் மட்டும்தான் மரணத்தை வென்று பிதாவோடு கூட இருக்கார் வலது பாரிசத்தில். ஓகே, அவர் மட்டும்தான் பேச முடியும். ஓகே, நாம எல்லாம் தப்பாக நினச்சிட்டு நாம சொன்ன இது தேவன் கேட்பார்னு நினச்சிட்டு இருக்கோம். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி, ஓகே, நீங்கள் ஜெபம் பண்ணால் ஏன் இத்தனை வருஷம் ஜெபம் பண்ணி நடக்கலைன்னா, நீங்கள் வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுத்துட்டு இருக்கீங்க, அது இன்னும் தேவனிடத்தில் போகலை. ஓகேவா? அதனால கூட இருக்கும். சரியா? அப்போ உங்கள் ஆவி ஜெபிக்கணும், உங்கள் மாம்சம். ஓகேவா? அப்போ ஆவி எப்படி ஜெபிக்கும்? உங்கள் இஷ்டப்படி ஜெபிக்காது. ஓகேவா? அப்போது எப்படி ஜெபிக்கணுங்கிறனால சொல்கிறேன், உங்கள் ஆவி தான் ஜெபிக்கணும். ஓகே, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானார் அவர் இஷ்டம் போல டைம் வந்து அவர் ஏறெடுப்பார். அவர் என்ன வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிறாரோ அதுக்கு நீங்கள் மாம்சத்தை விட்டு கொடுத்துருங்க. அப்போ உங்கள் மாம்சம் மரிச்சாதான் நீங்கள் ஜெபமே பண்ண முடியும். ஓகேவா? ஒரு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஒரு மனுஷன் ஜெபிக்கணும்னாலே அவன் மாம்சம் செத்து தான் இருக்கணும். அவன் கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுக்கு வரும்போதே எல்லாத்தையும் விட்டுட்டு தான் உலகத்தை வெறுத்து தான் ஞானஸ்தானம் எடுத்து உள்ள வரான். ஓகேவா? அப்போ ஆனால் நாம் ஜெபிக்கிறது நம்மளுடைய தேவை, குடும்ப தேவை, இப்படி. ஓகே, அது தேவன் அது அந்நிய பாஷை பேசி கூட இதை செய்யுங்கன்னு ஜெபிப்பாங்க. அதெல்லாம் வந்து தேவனுக்கு லிட்ரலி அகெயின்ஸ்ட் டு காட். நீங்கள் சொன்னலாம். இப்போ இன்னைக்கு காலையில் இல்லை, நேற்று நைட்டு ஒரு சகோதரி, ஓகே, தென்காசின்னு நினைக்கிறேன், ஆமாம், தென்காசியில் இருந்து பேசும்போது சொல்கிறாங்க, அவங்க என்ன அந்த ஆவிகளெல்லாம் வந்து இவங்க ஆவியில் போய்
அந்த ஆவிங்களெல்லாம் அதட்டி அடிச்சுலாம் ஜெபிப்பாங்களாம். உங்களுக்கு நான் கேட்டேன், வேறையும் ஒரு சில காரியங்கள் சொன்னாங்க. ஓகேவா? டெய்லி அப்படி பண்ணுவாங்களாம். உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யாருன்னு கேட்டால் அவங்க பாஸ்டர் தான் சொல்லி கொடுத்தாங்களாம். சரி, வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் எங்கே சிஸ்டர் அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவங்க திணறினாங்க. நான் சொன்னேன், ஒரு ஒரு திருத்தத்தை மட்டும் கொடுக்க முடிஞ்சது. என்னென்னா, நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து தான் நிற்கணும். அது நீங்கள் ஜெபிக்கிறனால பிசாசு போகவே மாட்டான். ஓகே, அவங்களுக்கு ஒரு சில போராட்டம் இருந்தது. அது போச்சா மாறிச்சா கேட்டேன். ஓகேவா? அவங்க சிரிக்கிறாங்க. ஓகேவா? நார்மலாக ஒரு சகோதர சிநேகத்தில் ஃபோன் பண்ணனால அவங்க சிரித்தாங்க. இல்லை பிரதர், இல்லை அண்ணன், இந்த மாதிரி அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் முதல்ல வசனத்தை புரிஞ்சுக்கோங்க. புதிய ஏற்பாடில் நீங்கள் பிசாசை எப்படி எதிர்க்கிறதுனா, நம்ம வசனத்தின்படி நடந்து பிசாசை எதிர்க்கணும். இப்போது ஒரு மனுஷன் பேசுகிறானா, இது தேவ ஆவியா பிசாசனுடைய ஆவியா, இல்லை தேவன் பிசாசுக்கு அனுமதிச்சிருக்காரான்னு நமக்கு தெரியணும். நம்ம மாம்சத்தில் இருந்தால் தெரியாது. நம்ம மாம்சம் மறித்து உலகத்தை வெறுத்து நம்ம தேவனோட சஞ்சரிக்கணும். சொன்னேன் இல்லையா? எந்நேரம் தேவனோட உள்ள கனெக்ஷன் பேர் தான் அதை ஜபம்னா என்னன்னு சொல்கிறேன். ஓகே, அந்த ஜபத்தினோட இருக்கும்போது அவன் என்ன எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு தெரியும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது ஓகேவா, அவனை எப்படி ஜெயிக்கணும்? வசனத்தின்படி தான் ஜெயிக்கணும். இயேசு கிறிஸ்து லூக்கா மத்தேயு 4வது அதிகாரத்தில் வனாந்திரத்தில் ஓகேவா 40 நாள் பிசாசுனால சோதனைக்குள்ள ஆக்கப்படும் போது கடைசியில் அவருக்கு பசி உண்டாகும் போது வசனத்தின் வழியாக தான் ஜெபிக்கிறார். வசனத்தின் வழியாக எப்படி ஜெயிக்கிறது அப்படின்னா, நீ ஒரு பிசாசு வரான், ஏதோ ஒரு பிரச்சனை ஓகேவா வருது. ஓகேவா, இந்த பிரச்சனையை பைபிளில் எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்காரு, இயேசு கிறிஸ்து எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கார், அதன்படி தான் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். ஓகே, இப்போ உங்கள் புருஷன் குடிச்சிட்டு உங்களை அடிக்கிறாரு. ஓகேவா? இது பலருக்கு இப்போ பல ஊழியக்காரர்கள் சொல்லியும் கேள்விப்பட்டிருக்கேன். என்னென்னா அந்த மனுஷனையே திட்டி ஜெபம் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த சகோதரி மேலே கை வச்ச கை இதாகணும் அப்படிலாம் கூட. ஓகேவா? ஆக்சுவலாக தப்பு. ஓகேவா? எப்படின்னா, இப்போது உங்களுக்கு தலையாக ஒரு உலக மனுஷனை தான் வச்சுருக்கு. இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணியாச்சு, அப்போது உங்களுக்கு தலையாக புருஷனை வச்சுருக்கா, புருஷனுக்கு தலையாக கிறிஸ்து இருக்காங்க. அப்போ அவர் அடித்தாலும் நீங்கள் வாங்கிக்கிட்டு பேசாமல் இருக்கணும். ஓகேவா? அவர் அடிக்கிறாருன்னா ஒன்று நீங்கள் தேவ ஆவியை பெற்று இருந்தீங்கனாலும் இல்லை தேவனுடைய நடத்துதலில் இருந்தீங்கனாலும் ஓகேவா, அவர் ஒரு நாள் மாற்றப்படுவார். நீங்கள் அதை விசுவாசிக்கணும், நீங்கள் ஜெபத்தில் வைக்கணும். ஓகேவா? அப்போ நீங்கள் பொறுமையாக இருக்கிறது தான் பிசாசை எதிர்க்கிறது. அந்த இடத்துல இப்போ தேவ மனுஷி நான் என்ன நீ கை வைக்கிறது அதிகாரம் இல்லைன்னு சொல்லி மாம்சத்தில் இல்லை, இதுதான் ஆவியில். அப்போது அவர் அடிக்கும்போது அதை நீங்கள் வாங்கிக்கிறீங்க இல்லையா, அவர் ஓகேவா, அது அப்படி தான் எதிர்க்கணும். ஓகேவா? அப்போது இயேசு கிறிஸ்து எப்படி எதிர்த்தாரு? கடைசியில் சிலுவையில் அறையும் போது, இந்தப்பா அடி, ஓகேவா, இந்தப்பா குத்து, இந்தப்பா கிளி, இந்தப்பா துப்பு, அமைதியாக இருந்தார், அடிக்கப்படுற ஆட்டை போல. அப்படி இருந்து தான் ஜெயிக்கணும். ஓகே, அதை வசனத்துக்குட்பட்டு. அவர் ஸ்திரீகள்கிட்ட அப்படி தனியாலாம் பேச மாட்டாங்க. அவர் ஆனால் பிதாவானவர் சொல்லும்போது பேசுகிறாரு இல்லையா, கானானிய ஸ்திரீ ஓகேவா, யூதர் போய் அந்த மாட்டை பேசுகிறாங்க. ஓகே, அப்போது தேவன் உங்களுக்கு எப்போ என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா வர்றது பேசுறது என்ன ஆவி, இதை எப்படி ஜெயிக்கணும்னு உங்களுக்கும் எனக்கும் தெரியாது. இப்போது தாவீது ஒவ்வொரு தடவை யுத்தத்துக்கு போகும்போதும் ஒவ்வொரு தடவை அவரை கேட்டு போகிறாருன்னா அதனுடைய விஷயம் இதுதான். நீங்கள் ஒவ்வொரு சூழ்நிலையை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி யுத்தம் பண்ணணும். ஓகேவா? உங்களை சுற்றி பிசாசு தான் கூட்டமாக இருக்குது, இதை எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க? ஓகே, ஆவியாக இருக்குது. ஓகேவா? லட்சக்கணக்கு, கோடிக்கணக்கு, ஆயிரக்கணக்கு, நூற்றுக்கணக்கு. ஓகேவா? அப்போ நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? வசனத்தின்படி. ஓகேவா? வசனத்தை மீறி நீங்கள் நடக்காமல் இருந்து தான் ஜெயிக்கணும். ஓகே, அதை விட்டு இந்த ஆவியை கட்டி ஜெபிக்கிறது அதெல்லாம் சும்மா. ஓகேவா? அதெல்லாம் மேலோட்டமாக முலாம் பூசின. ஓகே, வசனம் என்ன சொல்லுது? ஓகே, நீங்கள் அடித்து சொல்லுங்கள். ஓகேவா? இது தான் சொல்லிட்டு நீங்கள் எங்கே வேணால் ஆவியானவர் உங்களுக்கு அனுமதி கொடுக்கும்போது நீங்கள் அதை சொல்லலாம். ஓகே, அப்போது நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்? ஓகேயா? அதுக்கு வந்துடுறேன். எங்கே இருந்தெல்லாம் ஜெபிக்கணும்னா எங்கே இருந்தும். ஓகே, அவர் ஆவியானவர் நீங்கள் வேலை செய்யும்போது ஓகேவா, ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க. ஓகேவா, ஆவியானவர் ஜெபத்தை ஏறெடுப்பார். அப்போது அந்த ஆவிக்கு விட்டு கொடுத்து உங்கள் மாம்சக்கிரியை அகற்றி ஆவிக்கு விட்டு கொடுத்து நீங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கணும்.
அவர் 11:30 மணிக்கு ஆவியானவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறதுக்கு வருவார் உங்களுக்குள்ள. அப்போ நீங்கள் வந்து சமையல் பண்ணிட்டு இருந்துட்டு இருங்க நான் அந்த குழம்புல கொஞ்சம் உப்பு போட்டுட்டு வரேன்னு சொன்னால் அவர் அப்போ நிறுத்தினவர் 10-12 வருஷம் வரைக்கும் பேச மாட்டார். நீங்கள் தான் அந்த 12 வருஷம் வந்து ஜெபிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஒரு காரியம் ஒரு மாறுதலுமே வந்திருக்காது. ஓகேவா? நீங்கள் போய் கேட்டால் சொல்லுவார், நான் அன்னைக்கு வந்தேன், நீ எனக்கு விட்டு கொடுக்கல, நீ உன் செவியை அடைச்சிட்ட அப்படின்னு சொல்லுவார். ஓகேவா? இது ஊழியர்களுக்கும் உள்ள காரியம்தான். இது ஸ்திரீகள் இல்லாமல் இப்போ ஸ்திரீகள் வந்து இப்போது தேவனுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். ஓகேவா? நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டீங்க, வேறு வழி இல்லை, நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க. ஓகேவா? பிழைப்புக்கு அடுத்த அலுவலில் மனுஷன் சிக்குண்டு போகிறான். இந்த சாபத்தெல்லாம் கிறிஸ்து இயேசு மாற்றிட்டாரு. ஓகேவா? இந்த சாபம் மாறின உடனே நீங்களும் நானும் புது ஆதாமா புது ஏவாலாக இருக்கோம். எல்லாருமே லேவி கோத்திரம், எல்லாருமே வந்து ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாக இருக்கும். ஓகேவா? இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம தேவைகளுக்கு வேண்டி வேண்டுதல் விண்ணப்பம் ஏறெடுக்கிறதுக்கு பேர் ஜெபம் இல்லை. ஜெபம் ஆவியில் ஆவியானவர் ஏறெடுப்பார். ஓகே, அவர் ஏறெடுக்கும்போது நம்ம அனுமதிக்கணும். அந்த அளவுக்கு தான் நாம் இருக்கணும். அப்பேற்பட்ட வேலையை தான் செய்யணும் கிறிஸ்துவை உடையவர்கள். அப்பேற்பட்ட படிப்பை தான் படிக்கணும். ஓகேவா? அப்போ நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது ஆவியானவர் ஜெபத்தை ஏறெடுத்தாருன்னா நீங்கள் விட்டு கொடுத்து தான் ஆகணும். ஓகே, அது அப்படி தான் இருக்கும். உங்களை வந்து நல்லா புடமிடுவார், நல்லா பயிற்றுவிப்பார் நீங்கள் விட்டு கொடுத்தீங்கன்னா. ஓகேவா? ஒரு சும்மாலாம் ஒரு ரேஸுக்கு குதிரையை ஆயத்தப்படுத்த முடியாது. பல்வேறு கிளைமேட்டில் சின்ன வயசுல இருந்தே அதை வந்து குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக்குவாங்க. சரியா? ஓகே, அப்போது நீங்கள் அப்படி பயிற்றுவிக்கப்படுவீங்க. நீங்கள் உங்களை விட்டு கொடுக்காம நீங்கள் ஜெபத்துக்குள்ளேயே போக முடியாது. உங்களுக்கு நீங்களே ஏமாத்திட்டு இருப்பீங்க. ஓகேவா? அதுதான் சொன்னேன், கள்ள உபதேசத்தில் ஒன்று ஜெபம் அப்படின்ட்டு. ஜெபமே ஜெயம்னு சொல்லுவாங்க, கிடையாது. வசனத்தில் இதோ முழு பைபிள் இருக்குது, ஒரு இடத்துல கூட ஜெபமே ஜெயம்னு இல்லை. உங்கள் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு வசனம் இருக்குது. சரியா? உங்கள் விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கும். அப்போது எப்படி ஜெபிக்கணும்? ஆவியில் ஜெபிக்கணும். ரெண்டாவது, விசுவாசிக்கிறவன் தான் ஜெபிக்கணும். ஓகேவா? நீங்கள் விசுவாசம் இல்லாதவன் ஜெபத்தில் ஒன்றுத்தையும் தேவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்வான்னு சொல்லிட்டு அது அப்படி நினச்சிக்க வேண்டாம் சொல்கிறார் வசனம். ஓகேவா? அப்போது விசுவாசம் இல்லாமல் ஜெபிக்கவே முடியாது. மூணாவது, எப்படி ஜெபிக்கணும்ன்ட்டு தேவ சித்தத்தின்படி தான் ஜெபிக்கணும். தெய்வ சித்தம் தெரியணும்னா இப்போது 12வது அதிகாரம் ரோமர்ல எழுதுவார், அவருடைய சித்தம் இன்னதென்று பகுத்தறியணும்ன்ட்டு. ஓகேவா? அப்போது தெய்வ சித்தம் தெரியணும்னா முதல்ல அந்த பகுத்தறிதல் இருக்கணும். தேவனுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அந்த மணவாளனுக்குள்ள சுபாவத்தில் அப்படி தேவனோட ஐக்கியப்பட்டிருக்கணும். அப்போ தான் அவருடைய சித்தம் வந்து தெரியும் இல்லையா? அவருடைய சித்தம் தெரியாமல் எப்படி ஜெபிப்பீங்க? அப்போது ஜெபிக்கிறதுக்கு இந்த 3 குவாலிட்டிஸ் வேணும். அப்போது இதை சபை வந்து சரியாக நீங்கள் எப்படி விசுவாசிக்கணும்னு சொல்லித்தர மாட்டாங்க. ஓகே, நான் பார்த்த சபைகள், நான் போன சபைகளில் ஓகேவா, விசுவாசிம்பாங்க, ஆனால் எப்படி விசுவாசின்னு சொல்லியே தர மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. ஓகேவா? ரெண்டாவது, எப்படி ஆவியில் ஜெபிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஆவியில் ஜெபிங்க, ஆவியில் துதிங்கன்னு சொல்லி கைத்தட்ட சொல்லுவாங்க, சத்தம் போட சொல்லுவாங்க. நீங்கள் கைத்தட்டுறதுக்குனால தெய்வன் எப்படி மகிமைப்படுவார்? லிட்ரலாக போய் நீங்கள் கைத்தட்டுறதுனால தேவன் எப்படி மகிமைப்படுவார்? நீங்கள் வாயை திறந்து சத்தமாக பாடுறனால கத்துறனால எப்படி மகிமைப்படுவார்? உங்கள் கிரியை கிறிஸ்துவை வெளிப்படுத்துதான், அப்போ மகிமைப்படுவார். நீங்கள் அதான் சொன்னேன் இல்லையா, அமைதியாக புருஷன் அடித்தாலும் ஓகேவா, நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அவர் சுயநினைவுக்கு வரும்போது ஆவியானவர் பேசுவார். ஓகே, என் பிள்ளை ஓகேவா, நான் உன் மேலே வச்சிருக்க அன்பு, என் பிள்ளை நீ என்னதான் அடித்தாலும் அவள் வாங்கிட்டு அமைதியாக இருக்கா பாரு, அதுதான் என்னுடைய அன்புன்னு சொல்லி அவர் உணர்த்தும் போது அந்த மனுஷன் ஒரு நாள் மாறுவான், நிச்சயமாக மாறுவான். ஓகேவா? அப்போது அப்படி தான் நீங்கள் கிரியையில் தான் வெளிப்படுத்தணும். ஓகேவா? அப்போது இந்த ஜெபத்தை பற்றின உபதேசம் வந்து நிறைய பொய்யா இருக்குது. ஓகேவா? அப்போது நீங்கள் கேட்கலாம், சரி நீங்கள் சொல்லுங்கள் ஆவியில் எப்படி ஜெபிக்கிறதுனா, முதல்ல அதான் சொன்னேன் இல்லையா, எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் அந்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்க தொடங்குங்க. இதுக்கு ட்ரைனிங் காலையில் 3 to 5 ஓகேயா, எழும்பி தெய்வ சமூகத்தில் பைபிள் வாசிங்க, ஆண்டவரை துதிங்க. ஓகே, ஜெபிக்காதீங்க காலையில் எழும்பி. இப்போது ஜெபிக்காதீங்கன்னு சொல்லி ஒரு உபதேசம் போயிட்டுருக்கு, நான் அதை சொல்லலை. ஓகே, இப்போ உங்களுக்கே ஜெபிக்க தெரியாது இல்லையா, தேவ சித்தம் உங்களுக்கு குறித்து என்னன்னு தெரில. ஒரு சகோதரர்கிட்ட கேட்டேன், இப்போது சொன்னாங்க, ஒரு சகோதரி சொன்னாங்க, அந்த சகோதரனை அவர் வந்து ஸ்பிரிச்சுவலாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஆவிக்குரிய விஷயத்தில் ரொம்ப இதுவாக இருக்காருன்னு 2 கேள்வி ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார் அவரை கேட்க சொல்லி.
அதில் அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வி வந்து அவர் என்ன சொன்னார்னா, அதை என்னென்னா, எந்த தரிசனத்தை நோக்கி பயணிக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் என்ன, அதான் அந்த எந்த சித்தத்தை நோக்கி, இதுதான் கோல், ஓகே ஆண்டவருக்கு இதுதான் என்ன குறித்த சித்தம், இதை நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறார், நான் நிறைய நாள் ஜெபிச்சுட்டு இருக்கேன், ஆண்டவர் ஒன்றுமே சொல்லலை அப்படின்ட்டு. அப்போது அவர் பேசுகிற சத்தம் கேட்கல இல்லையா? அப்போ நீங்கள் தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்குறது, காலையில் விடியற் காலையில் இந்த டைமில் 3 to 5 எழும்புங்க, தெய்வ சமூகத்தில் உட்காருங்க, பைபிள் வாசிங்க, ஆண்டவரை துதிங்க மனசார, ஓகேவா, துதிங்க சத்தமாக. இப்போது பெந்தகோஸ்து சபையில் சொல்கிறது ஏன்னா அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேவா. இப்போது நான் அது தப்புன்னு சொல்லலை, சத்தமாக பேசும்போது உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் ஆகும், ஓகே, ஒரே விஷயத்தில், ஓகே, பாடுற அந்த பாடல் வரிகளுக்குள்ளே உங்களை கொண்டு போகும். அதுக்கு தான் இந்த கொட்டெல்லாம் சவுண்டாக அடிப்பாங்க, ஓகே, அது கேட்க பைத்தியகாரத்தனமாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஆத்மாவை திறக்கிறதுக்கு சத்தம் ரொம்ப முக்கியம், ஓகே. வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தை இப்போது நம்ம கணவருடைய சத்தம் கேட்கும்போது அது தானாகவே இது முழிச்சுக்கும், ஓகேவா, கை கால் போட்டு வயிற்றுக்குள்ளே அடிக்கும், ஓகே. இல்லை இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, ஒரு சத்தமாக நல்ல பீட்டு, ஓகே, டும் டும்னு உள்ள, அதுக்கு அந்த குழந்தை வந்து தானாக ஆடும், ஓகே. அப்போது அந்த சவுண்டு, இப்போ நான் சவுண்டை குறித்து தியாலஜிக்கலாக வந்து பேசலை, ஆனால் சவுண்டை பற்றி கிறிஸ்தவர்கள் அறிஞ்சு இருக்கணும், ஓகேவா. ஏன்னா தேவன் வார்த்தையாகிய தேவன், வார்த்தை எப்படி வருது, சத்தத்தில் வருது. இப்போ நாவினுடைய சுழற்சியில் காற்று தான் இருக்கு இல்லையா, இதனுடைய இதில் தான் சத்தமாக கேட்குது, ஓகே. அவர் அப்படி தான் இருந்தார், வார்த்தையாக இருந்தார், ஓகேவா. அப்போ நம்ம இந்த சத்தத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், சரியா. ஃபஸ்ட்டு அப்போது அது தப்பு கிடையாது பெந்தகோஸ்து சபையில், அப்போது உங்கள் ஆத்மா ஒருங்கிணைக்கும், ஓகேவா. இப்போ எனக்கு நான் தேவனிடத்தில் ஒருமுகமாக வந்து இது பண்ணணும்னா எனக்கு கைத்தட்ட வேணாம், எனக்கு கத்த வேணாம், கையை தூக்க வேணாம், முட்டிப்போ போட்டு தான் இது பண்ண வேணாம், நெஞ்சில் கையை வைக்க வேணாம், ஓகே, வானத்தை அண்ணாந்து பார்க்க வேணாம். என்னால் ஆவியில் இப்போ எனக்கு கற்றுக் கொடுத்ததன்படி சொல்கிறேன், ஓகே, கண்ணை திறந்தே நான் ஜெபிப்பேன். எங்கே விட்டாலும் என்னால் வந்து ஆண்டவரோட கண்ணை திறந்தே பார்த்து இது பண்ண முடியும், ஓகே, தேவனோட ஐக்கியமாக இருக்க முடியும், ஓகேவா. அப்போது அந்த மாதிரி, ஓகே, நீங்கள் ஆவியில் எப்படி ஜெபிக்கணுங்கிறதுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஜெபத்தை குறித்து வந்தாச்சு, எனக்கு தெரிஞ்சு இதுவே இந்த இன்னைக்கு ஃபுல்லாக எபிசோடு போகும்னு நினைக்கிறேன், சரியா. அப்போது நம்ம இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஆவியில் ஜெபிக்கணும்னா ஃபஸ்ட்டு அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். அவருடைய சத்தத்தை, அவர் மனுஷங்களோட பேசுகிற டைமு, ஓகே, பகலில் குளிர்ச்சியான வேலை, அந்த குளிர்ச்சியான வேலை தான் சொல்கிறேன், 2:30 to 5:30, சரியா. இந்த 2-3 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் முழிச்சிருக்க பாருங்கள், ஓகேவா. அவர் சத்தம் கேட்காம உங்களுக்கு கேட்க தெரியலன்னா நீங்கள் ஜெபிங்க, ஏசப்பா உங்கள் சத்தத்தை கேட்கணும். இந்த மனுஷன் இந்த மாதிரி பைத்தியக்கார மாதிரி டிவியில் பேசினானே, ஓகேவா, யூடியூப்பில் பேசினானே, ஓகே, இது எப்படி, ஓகே, நான் ஒரு 20 நாள் 40 நாள் 30 நாள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆனால் இந்த தூங்கிடக்கூடாது, தூங்கி பேசுங்கன்ட்டு. பைபிள் வாசிங்க, வாயை திறந்து சத்தமாக துதிங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கூட துதிங்க, ஓகே. அந்த 2 மணி நேரத்தில் அவர் உணர்த்துறதன்படி திடீர்னு ஒரு பாட்டு தோணும், திடீர்னு ஏதோ ஒன்று சம்மந்தமே இல்லாமல் ஆகாய 2வது அதிகாரம் படின்னு ஒரு யோசனை வரும், அது ஆவியானவர் உணர்த்துறது. அந்த பாட்டை பாடுங்க, அந்த அதிகாரத்தை எடுங்க, ஓகே. அப்படி கொஞ்சம் அந்த இன்ஸ்டிங்ஸுக்கு, ஓகே, நீங்கள் அவர் சொல்கிறத பாடும்போது, அவர் சொல்கிறத படிக்கும்போது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பு வரும். அவர் பேசுறது உங்களுக்கு புரியும், ஓகே. தேவன் ஆவியாக இருக்கார், அவர் பரிசுத்தமாக இருக்கார், அவர் வந்து பூரண சர்க்குணராக இருக்கார், அவர் வானத்தில் இருக்கார், ஓகேவா. பூமி அவருக்கு பாதப்படியாக இருக்கு, அவர் சிங்காசனத்தில் இருக்கார், ஓகே. அப்போது அவருடைய பாஷையும் நம்ம பாஷையும் அதை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா நாம் அவரை போல மாறணும். அவர் நம்மளை மாதிரி பாவ மனுஷ சாயலில் வந்து உபதேசத்தை இதில் கொடுத்துட்டார், ஓகேவா. இதில் இருக்கிறத அன்றி வேற உபதேசம் இல்லை. தூதரே வந்து சொன்னாலும் கேட்காதீங்க, நம்பாதீங்க, சரியா. அப்போது நாம் அவரை போல மாறணும், அதுக்கு தேவ ஆவியானவரையும் கொடுத்துட்டார். இப்போது அபிஷேகம் பெறாதவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ஓகேவா. அபிஷேகம் மீன்ஸ் தேவ ஆவியினால் நீங்கள் நிரம்பணும், ஓகே, ஃபுல்ஃபில்னஸ் ஆகணும், ஓகே. அப்போது அவர் உங்களுக்குள்ளே வந்து நிரம்பினாதான் ஆவியில் ஜெபிக்க முடியும். அவர் உங்களுக்குள்ளே வந்து நிரம்பினாலுமே நீங்கள் விட்டு கொடுக்கணும், ஓகே. விட்டு கொடுத்து அவருடைய சத்தத்தை நீங்கள், இப்போது உங்கள் புருஷன் சத்தம் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதானே நீங்கள் அவர்கிட்ட பேசுவீங்க. ஃபோன் எடுத்த உடனே எவனோ ஒரு சத்தம், ஓகே, நான் தான் உன் புருஷன், சாப்பிட்டியா என்ன ஏதுன்னு கேட்டால் நீங்கள் பதிலாக சொல்லுவீங்க,
இது என் புருஷன் சத்தம் இல்லைன்னு தெரியும் இல்லையா? அப்போ நீங்கள் பிசாசு யாரு? ஒளியின் தூதன். ஓகேவா? அவன் வந்து ஏசப்பாட்டே வந்து வசனத்தோட தான் அவன் வரான். ஓகேவா? உங்களுக்கும் எனக்கும் சொப்பனம் அவன் கொடுப்பான், தரிசனம் கொடுப்பான். ஓகே, தரிசனம் இல்லை, சொப்பனம் கொடுப்பான். இது என்ன, வசனத்தின் வழியாக அவங்க கூட ஊழியர் மூலியமாகவும் பேசுவான். ஓகேவா? அப்போது சிந்தையெல்லாம் கொடுப்பான். சரியா? அப்போது அதை நீங்கள் வேறுதிரிச்சு பார்க்கணும்னா உங்கள் மணவாளனை பற்றி அவருடைய சத்தம், அவர் உங்கள் கூட பேசுகிற விதத்தை எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஜெபத்துக்குள்ளே போக முடியும். ஓகே, இதுதான் வந்து ஆவியில் ஜெபிக்கிறது. ஓகேவா? இப்போ நீங்கள் தெய்வ சித்தத்தின்படி ஜெபிக்கலாம். இப்போ ஆவியில் ஜெபிக்கணும்னா இவ்வளோ வரைமுறை இருக்குது. ஒன்று அபிஷேகம் பெற்று இருக்கணும், ஒன்று அவருடைய சத்தம் கேட்கணும். ஓகே, அவர் சத்தம் கேட்டால் தான் அவர் சொல்கிறதன்படி நீங்கள் ஜெபிச்சு 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 மாறும்போது தான் அவர் சித்தத்தையே உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஓகேவா? அவருடைய பிரதான சீஷர்களுக்கே அவருடைய சித்தம் கரெக்டாக வந்து தெரிய மாட்டேங்குது இல்லையா? வெளியிலேருந்து வர பவுல் கரெக்டாக பகுத்தறிஞ்சு போகிறாரு. சரியா? அப்போது உங்களுக்கும் எனக்கும் புரியணும்னா அது ரொம்ப ஓகேவா, கிறிஸ்து இயேசுவை போல் நீங்கள் மாறணும். ஓகே, கஷ்டம்னு சொல்லலை, ஈஸின்னு சொல்கிறேன். அந்த ஆவியானவருக்கு செவி கொடுத்து போயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? இப்போது அடுத்து இது ஆவியில் ஜெபிக்கிறது. ஓகே, தெய்வ சித்தத்தின்படி நீங்கள் ஜெபிக்கலாம். தெய்வ சித்தத்தின்படினா வசனத்தின்படி. ஓகே, நீங்கள் ஜெபிக்கிறது உங்களுடைய மாம்ச உலக தேவை எதுவுமே இல்லை, ஆவிக்குரியவைகளை தேடுறீங்கன்னா அது தெய்வ சித்தத்தின்படி. ஏசப்பா தேவனே உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும்னு நீங்கள் ஜெபிக்கலாம். ஓகேவா? நீங்கள் ஜெபிக்கலாம், இல்லை நீங்கள் வேண்டுதல்களை ஏறெடுக்கலாம். ஓகே, உங்கள் சித்தத்தை இது பண்ணுங்கள், என்னை இன்னும் பரிசுத்தமாக்குங்க, என்னை வந்து விசுவாசத்தில் தேறி வர சொல்லுங்கள், அபிஷேகத்துக்கு வேண்டி, ஆவியின் நிறைவுக்கு வேண்டி, ஓகேவா, தேவ ஆவியானவருடைய வல்லமைக்கு வேண்டி, ஓகே, இப்படி ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு வேண்டி, பரிசுத்தத்தை காத்து கொள்றதுக்கு வேண்டி, இருதயம் சுத்திகரிக்கப்படணும், நாவு காக்கப்படணும். ஓகே, இந்த மாதிரி சொன்ன அந்த வசனத்தின்படி உங்களை நீங்கள் தேவனிடத்துல கிட்டி சேரும்படியா உள்ள ஜெபம் எல்லாமே தெய்வ சித்தத்தின்படி உள்ளது. இதை நீங்கள் தேவனிடத்துல வேண்டுதல்களாக ஏறெடுக்கலாம். ஓகேவா? அப்படி இருக்கு. அப்போது தெய்வ சித்தத்தின்படி ஜெபிக்கலாம். ஓகேவா? இப்போ ஒரு சில ஊழியக்காரங்க சொல்லியிருப்பாங்க, ஓகே, உங்களுக்கு புருஷன் எப்படி வேணும், இது வந்து ஒரு பெரிய பிரபலமான அவர் வந்து ரொம்ப பரிசுத்தவான்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு ஊழியர் சொன்னது, உபதேசிக்கும் போது உங்களுக்கு என்ன மாதிரி மாப்பிள்ளை வேணும், ஓகே, நீங்கள் அதை பேப்பரில் எழுதுங்க, அதில் கை வச்சு டெய்லி ஜெபம், அந்த மாதிரி மாப்பிள்ளையை கொடுப்பார் அப்படின்ட்டு. இப்போது நம்ம தேவனுக்குன்னு அவர் என்ன புரோக்கர் வேலையை செய்கிறார், உங்களுக்கு மாப்பிள்ளை கொடுக்குறதா வேலை? 1 கொரிந்தியர் 7வது அதிகாரத்தில் இருக்குது. ஓகே, நீங்கள் வேகிறதை காட்டிலும் விவாகம் அமைஞ்சால் நலம். நீங்கள் வேசித்தனம் விபச்சாரம் பண்ணி நீங்கள் தேவனை விட்டு தூரம் போகாமல் இருக்கிறது ஒரே மனுஷனை விவாகம் பண்ணிக்கோங்க, ஆனாலுமே அது வந்து சாபம்தான். ஓகேவா? ஏன்னா கல்யாணம் பண்ணாலே வசனம் என்ன சொல்லுது பின்னாடி, அதே 1 கொரிந்தியர் 7 என்ன சொல்கிறாரு, ஓகே, கல்யாணம் பண்ணினவன் தன்னுடைய புருஷனுக்கு தன்னுடைய மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலான்னு தான் யோசிப்பான். கல்யாணம் பண்ணலேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தேவனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலான்னு சொல்லி யோசிப்பீங்க. ஓகேவா? அது வந்து அதான் தேவனோடு நடக்கிறவங்களுக்கு உள்ளது தெரியும். ஓகே, இதை நான் சொன்ன உடனே இப்போ எனக்கு விரோதமாக எழும்பிடாதீங்க. ஆண்டவர் தானே திருமணத்தை ஆசீர்வதிக்கிறார், குழந்தை நல்லது சொல்கிறாரு, பிளஸ்ஸிங்னு சொல்கிறாங்களே. ஓகேவா? அதான் ஓகே, அது விடுவோம். சரி, சிஸ்டரும் ஏதோ கேள்வி இருக்குன்றாங்க, அது நம்ம அதில் பார்ப்போம். சரியா? அப்போது ஆவியில் ஜெபிக்கிறதுக்கு விஷயத்த சொல்லிட்டேன். இப்போது அது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தெரியலாம். ஓகேவா? ஆனால் தெய்வ சித்தத்தின்படி ஜெபிக்கலாம். ஓகேவா? இப்போ உங்களுக்குள்ள வியாதி இருக்கிறது, ஓகே, நீங்கள் சிம்பிளாக இந்த மாதிரி விஷயத்துக்கு தானே ஜெபிக்கிறீங்க. அப்போ வந்து வியாதிக்கு வேண்டி ஜெபிக்கக்கூடாதா கேட்டால், நீங்கள் கண்டிப்பாக வியாதியாக அவர் போக்குறவர் தான். அவர்கிட்ட வந்து எல்லாரையும் சுகமாக்குனார். வசனம் சொல்லுது, நீங்கள் போகிற எந்த சபையில் எந்த ஊழியக்காரங்க எல்லாத்தையும் சுகம் பண்ணி அனுப்புகிறாங்க. அப்போது அவங்களுக்குள்ள கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லையா? சரி, நான் இதை சொன்னால் மொத்த கிறிஸ்தவர்களுக்கு அகெயின்ஸ்டாக சொல்கிற மாதிரி இருக்கு. ஓகே, விஷயம் அதுதான். கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் எந்த நோயுமே சுகமாகும், எந்த வியாதியுமே சுகமாகும். ஒரு சிலது மட்டும்தான் குணமாகுதா? ஓகேவா? அப்போ அது வரங்களில் வரும். இந்த மனுஷனுக்கு தேவன் இந்த அளவு பகிர்ந்து கொடுத்துருக்காரு, இந்த வல்லமையை கொடுத்துருக்காரு. ஓகே, இப்போது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் அப்போது அந்த 9 வாரம் இருக்குல்ல, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற கிஃப்ட்ஸு, அதில் பார்க்கும்போது குணமாக்கும் வரங்கள் அப்படின்னு இருக்கும். அப்போ குணமாக்குறதுக்கு வந்து நிறைய வரம் இருக்குது. ஓகேவா? அவர் எதெல்லாம் கொடுப்பாருன்னு தெரியாது. ஓகேவா? இப்போ கேன்சரை குணமாக்குற வரம் பெற்ற ஊழியர்கள்
வேற வியாதியை நோயை குணமாக்க முடியல, இப்படிலாம் இருக்குது. அதை நீங்கள் குழம்பிடாதீங்க. கிறிஸ்து இயேசுவின் சாயலை போல் யாரும் இல்லைன்னு சொன்னேன். யாரும் கிறிஸ்து உடையவர்கள் அல்லன்னு நான் சொல்லலை, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொருத்தரங்களுக்கு ஒவ்வொரு வரம் இருக்குது, அதன்படி வரங்கள் அவங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்யும். ஓகே, நீங்கள் கிறிஸ்து இயேசு போல் மாறுங்கன்னு தான் நான் சொல்கிறேன், சரியா? அப்போது நோய்களுக்கு வேண்டி நீங்கள் ஜெபிக்கலாம். ஓகேவா? நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னா, இந்த நோய் எதனால் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னுடைய பாவத்தினாலையா? போன தடவை அதை பற்றி பேசணும் இல்லை? ஒன்று என்னுடைய பாவம், என்னுடைய மீறுதலா, இல்லை என்னுடைய முன்னோர்களா, இல்லை தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா, இல்லை தேவன் என்னை புடமிடுறதுக்கு வந்ததான்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கு வேண்டி ஜெபிக்க முடியும். ஓகே, அப்போ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி நீங்கள் வேண்டுதல்களை ஏறிடுங்க. தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மருந்து என்னன்னு அவர் சொல்லுவார். ஓகே, இப்போ நீங்கள் என்ன, இப்போ ஒரு மனுஷன், உலக மனுஷன் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், நீங்கள் என்ன வியாதின்னு உங்களுக்கு தெரியல, ஆனால் டாக்டர்கிட்ட போய் எப்படி நீங்கள் டாக்டர் என்ன இது பண்ணார், ஃபஸ்ட்டு என்ன வியாதின்னு கண்டுபிடிப்பார். அதுக்கப்புறம் அந்த வியாதி என்ன நிலைமையில இருக்குது, ஃபஸ்ட்டு ஸ்டேஜா செகண்ட் ஸ்டேஜா எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறமா தான் மருந்தை கொடுப்பாங்க இல்லையா? அதே போல தான் உங்களுடைய வியாதி போகணும்னா முதல்ல அது ஏன் எதனால நீங்கள் தேவனிடத்தில் கேட்டுக்கணும். ஏன் எல்லாத்தையும் நீங்களே கேளுங்கன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு வேண்டி பாரப்பட்டு உண்மையாக ஜெபிக்கிற ஊழியர்கள் இல்லை. ஓகேவா? பேச்சில் ஊழியராக இருக்காங்க. ஓகேவா? இது பண்ணும்போது வசனத்தை சொல்லி ஏமாத்துறாங்க. அதாவது அவங்க தங்களையே ஃபர்ஸ்ட் ஏமாத்திக்கிறாங்க. உங்களுக்கு வேண்டி பாரப்பட்டு ஜெபிக்கிறதா நினச்சி 1 மணி நேரம் ஜெபிப்பாங்க. ஓகே, ஜெபிச்சு இல்லை 1 வாரமோ 40 நாளோ உபவாசம் இருந்து ஜெபிக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க. ஒன்று பணம் எதிர்பார்ப்பாங்க, இல்லை சபையில் ஒரு ஐக்கியத்தை எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் அங்கே பெற்றுக்கொண்டு நீங்கள் போனீங்கன்னா உங்களை சபிக்கவுமே செய்கிறாங்க. இவங்க கிறிஸ்துவனுடைய சுபாவத்தில் உள்ளவங்க இல்லை. இந்த மனுஷனை பார்க்காதீங்க சிஸ்டர், மனுஷனை பார்க்காதீங்க பிரதர். ஓகே, தம்பி, தங்கச்சி, அக்கா, யாரா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரா? அந்த பரிசுத்த வித்துனால ஜனிப்பிக்கப்பட்டீங்களா? அந்த வார்த்தையை விசுவாசி நீங்க கேளுங்க, கண்டிப்பா கொடுப்பார். வியாதியா இருக்கட்டும், இல்லை புருஷனுக்கு வேண்டி நீங்க ஜெபிக்கலாம். ஓகேவா? பிள்ளைங்களுக்கு வேண்டி ஓகேவா ஜெபிக்கலாம் தான் வார்த்தை வருது. நான் சொல்றது வேண்டுதல்களை ஏறெடுக்கலாம்ங்கிறது தான் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். சாரி, ஓகேவா? அப்போ நீங்க வேண்டுதல்களை ஏறெடுக்கலாம், மனம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க உங்க பையன் மனம் மாறணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு உங்க பையனை கோபமூட்டுற மாதிரி நீங்க நடந்துக்கிட்டா அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படாது. வசனம் சொல்லுது, பிள்ளைகளை கோபம் மூட்டாதிருங்க அப்படின்ட்டு. ஓகே, அப்போ நீங்க பிள்ளைகள்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ, நீங்க ஒரு பத்னியா, ஒரு கரெக்டான ஒரு தேவனுடைய சீஷியா வாழ்ந்துட்டு அப்புறமா தான் பிள்ளை மாறணும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இல்லை தேவனே வச்சிருப்பாரு. ஓகே, நீங்க மாறுறதுக்கு உங்களுடைய தவற உங்ககிட்ட சுட்டி காட்டுறதுக்கு உங்க பிள்ளைகிட்ட அந்த சுபாவம் இருக்கும். ஓகேவா? அது அப்படி இருக்கும். சரி, அந்த பழக்கத்துக்குள்ள நான் போகலை, நான் இப்போ ஜெபத்துக்குள்ளேயே நிற்கணும்னு பார்க்குறேன். ஓகே, அப்போது நீங்கள் இப்படிலாம் இருந்து ஜெபிச்சு உங்களை நீங்களே வஞ்சிச்சிட்டு இருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் மாற பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வேண்டி. ஓகே, நீங்கள் உங்களுக்கு வேண்டி மட்டும் இப்போ ஜெபிங்க. ஓகேவா? அப்புறமா பாக்கி உள்ளதுக்கெல்லாம் புருஷன் ரட்சிக்கப்படணும். முதல்ல நீங்கள் பரிசுத்தமாக இருக்கீங்களா? நீங்களே தேவனிடத்தில் இல்லாமல் போய் புருஷன் ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ண போகிறார்? நீங்கள் பரிசுத்தமாக ஆகுங்க, அதுக்கப்புறமா புருஷன் ரட்சிக்கப்படட்டும். ஓகேவா? நீங்கள் உலகத்தை வெறுங்க, அதுக்கப்புறமா அவரை இது பண்ணிட்டோம். ஏதோ கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்ச உடனே அவரை அந்நியனாகவும் உங்கள் வீட்டில் இருக்கிற பாவம் செய்கிற மற்றவங்களை துரோகியாகவும் அவருக்கு அகெயின்ஸ்டாக அவங்க ஏதோ பிசாசாகவுமே பார்க்குறீங்க. இயேசு கிறிஸ்து வந்ததே பாவிகளை ரட்சிக்க தான். ஓகேவா? அவங்க நீதிமான்களல்ல பாவிகளையேன்னு சொல்கிறாரு. பாவிகள் கூட தான் சாப்பிட்றாரு, பாவிகள் தோளில் தான் கை போட்டு திரிகிறாரு. ஓகேவா? பாவிகளை தான் அழைக்கிறார் தன்னோடு கூட இருக்கிறதுக்கு. ஓகேவா? பேதுரு போல ஒரு பாவி உண்டா? ஓகேவா? அவங்கள தான் தெரிந்து கொள்றாரு. இல்லை, பேதுரு விடுவோம். பவுல போல ஒரு பாவி உண்டா? பாவிகளில் பிரதான பாவின்னு தன்னையே அறிக்கையிடுறாரு. ஓகேவா? அப்போ நீங்க அந்த பாவியா உங்க மனசுக்கு பார்க்காதீங்க, நீங்க மாறுறதுக்கு பாருங்க. ஆண்டவர் எனக்கு சொன்னதன்படி சொல்றேன். ஓகேவா? அப்போ அப்படி இருந்து ஜெபிக்கிறது தான் நலம். இப்போ 3ஆவதான், இப்போ ஆவியில சொல்லிட்டேன், சித்தத்தின்படி சொல்லிட்டேன். இப்போ விசுவாசிச்சு ஜெபிக்கிறது. விசுவாசிச்சு நீங்கள் ஜெபிக்கலாம். ஓகேவா?
உங்க விசுவாசம் வசனத்தின்படி, ஓகேவா? இப்போ ஆபிரகாமுக்கு இதை செஞ்சார். இது வந்து வேண்டுதல் இல்லை, விண்ணப்பத்துல வந்துடும். ஓகே, ஆபிரகாமுக்கு இதை செஞ்சார், ஓகேவா? அப்போ எனக்கும் செய்யுங்க சொல்லி நீங்க அதை விசுவாசிச்சு ஜெபிக்கலாம். எப்படி விசுவாசிக்கிறது? ஓகேவா? எப்படி விசுவாசிக்கிறதுனா, விசுவாசம் எதனால வரும்? கேள்வியினால வரும். ஓகே, நீங்க அதிகமா வசனத்தை கேட்கணும். ஓகேவா? வசனத்தை ஆமா ஆமா. இது எப்படி நீங்க கேட்பீங்கன்னா, நீங்க அதிகமா வாசிக்கும் போது உங்க சத்தத்தின் வழியா, ஓகேவா? ஒண்ணு. ரெண்டாவது, உங்க சர்ச்சு இல்ல யூடியூப் ஊழியம், டிவி ஊழியம், இந்த மாதிரி இன்னொரு ஊழியர் வழியாக வந்து கேட்பீங்க. ஓகேவா? இது ரெண்டு மெயின். பாக்கி வந்து சாட்சி, அப்படி அடையாளம் காண்கிற விஷயத்தின் வழியா வந்து இப்படி எல்லாம் வசனத்தை கேட்பீங்க நீங்க. ஓகேவா? அப்போ நீங்க எந்த அளவுக்கு வசனத்தை கேட்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு விசுவாசம் வரும். ஓகேயா? அப்போ ஃபர்ஸ்ட் வசனத்தை அதிகமா கேளுங்க. உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துச்சான்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஏன்னா விசுவாசம், ஒரு விசுவாசிக்கு உண்டான அடையாளம் மார்க்ல அழகா எழுதியிருக்கு. விசுவாசினா அவன் என்ன சொல்றது, அவன் சாவுக்கு ஏதுவான ஒரு காரியத்தை சாப்பிட்டாலும் ஆமா சாவ மாட்டான். ஓகேவா? சர்ப்பங்களையும் தேள்களையும் எடுப்பான். ஓகேவா? அவனுக்கு ஒண்ணுமே ஆவாது. ஓகே, அவன் கல்லு மாதிரி இருப்பான். ஆமா ஆமா, விசுவாசம். ஆமா, இல்ல நார்மலா விசுவாசம்னாலே அதுதான் சிஸ்டர். விசுவாசத்துக்கு இப்ப எனக்கு இல்ல, எனக்கு வந்து எனக்கு நான் ஆரம்பத்துல கத்துக்கிட்டது விசுவாசம் அவிசுவாசம் தான். விசுவாசத்துல கொஞ்சம் அதுல அளவே இல்லைன்னு தான் நான் படிச்சதுன்னா அவர்கிட்ட இருந்து. ஓகே, இப்போ என்னுடைய விசுவாசம் பூர்ணமாகும்படியெல்லாம் முன்னாடி ஜெபிப்பேன். அதெல்லாம் இல்லை. ஒன்று விசுவாசம் இல்லை அவிசுவாசம். அந்த விசுவாசம் கொஞ்சம் 1% கம்மினாலே அது விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் தான். ஓகேவா? இப்போ மொத்தத்தில் 1-2 விசுவாசம் யாராவது இருக்காங்களான்னா இல்லை. ஊழியரே விசுவாசம் இல்லாமல் இருப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கே தெரியும் இதெல்லாம் ஜெபிச்சா மாறாது அப்படின்ட்டு. சபையில் இப்போ என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த பாஸ்டர்களுக்குள்ளே பேசும்போது. ஓகே, அப்புறம் நான் வந்து கேட்கணுன்னு இருக்கும். சரி, அப்புறம் ஏன் சபை நடத்திட்டு இருக்க, இப்போ வஞ்சிச்சுட்டு தானே இருக்க, இப்படிலாம் கேட்கணும்னு தோணும். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த உங்கள் வழியாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா? அப்போது நீங்கள் விசுவாசித்து ஜெபிக்க முடியும். விசுவாசத்தில் நீங்கள் வரணும்னா அதிகமாக கேள்விப்படுங்க. ஓகேவா? கேள்விப்படும் போது உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். ஓகேவா? விசுவாசத்தை வந்து நீங்கள் உங்களுக்கே தெரியும், நீங்கள் விசுவாசியம் ஆயிட்டீங்கன்னா. ஓகேவா? நீங்கள் தேவனை தவிர வேற ஒன்றும் நம்ப மாட்டீங்க. உங்களுடைய பணத்தை நம்ப மாட்டீங்க, உங்களுடைய வருமானத்தை நம்ப மாட்டீங்க, உங்களுடைய சுகத்தை நம்ப மாட்டீங்க. ஓகேவா? உங்களுக்கு எப்படி வருதோ, அப்பா வீடை நம்ப மாட்டீங்க, அம்மா வீடை நம்ப மாட்டீங்க, புருஷனுடைய எதையும் நம்ப மாட்டீங்க, கிறிஸ்துவ மாத்திரம் நம்புவீங்க. ஓகேவா? எதுக்கும் அந்த விசுவாசத்துல நம்ம கரெக்டா இருக்கோம்னா அதை சோதிச்சு பார்க்கறதுக்கு ஒரு வழியை சொல்றீங்க. நீங்க எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. இந்த பாச்சா, பள்ளி, பூராம், பாம்பு, இது சின்னதா சொல்றேன். ஓகே, சின்ன பயமா இருக்கு. இதை வந்து என்ன நினைப்பாங்கன்னு தெரில. ஓகேவா? என்னமோ நினச்சிக்கிட்டோம், விஷயத்த சொல்றேன். இதுக்கெல்லாம் பயம் இருந்தா விசுவாசம் இல்லைன்னே அர்த்தம். ஓகேவா? அது நமக்கே தெரியும். ஆனாலும் பயம் இருக்குன்னா உள்ளுக்குள்ள ஏதோ சொல்லு. இந்த பள்ளி, பாற்றா, பூரான் இதெல்லாம் பயப்படுறது என்ன நீங்க சொல்லுதீங்க. ஆனால் எனக்கு மனசில் இப்போ வந்தது, ஒரு பாம்பு வந்தா இந்த பாம்பை என்ன கடிச்சுக்கோன்னு சொல்லி நிற்பாங்களா அதுக்கு கிட்ட போய்? இது முட்டாள்தனம். அப்படி இல்லை, பயம் படக்கூடாது. அதை எப்படி இது விரட்டுறது, எப்படி அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு உண்டான ஸ்டெப்பு பார்க்கலாம். பட் பயம் வேற சிஸ்டர். இப்போ பயம்னா, இப்போ ரோட்டுக்கு எப்படி சொல்ற, ரோட்ல போனா வண்டி இடிக்கும். ஓகேவா? அப்படிங்கிற பயம் இருக்கு. நம்ம ஓரமா தான் போனோம், இப்படி பார்த்து. ஓகேவா? அதே மாதிரி நாளைக்கு என்ன சமைக்கிறது, நாளைக்கு என்ன இது பண்றது. ஓகேவா? இந்த மாதிரி பயங்கள்லாம் உள்ள இருக்கும்போது எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க. அதுக்கு தான் சின்ன இப்போ ஒரு 8 கால் வளையம் இருக்கு. அதாவது நம்ம கரெக்டா விசுவாசம் வரும்போது இது மேல பயம் வராது. இப்ப நீங்க பாம்பை சொல்றீங்க, சிங்கமோ கரடியோ இல்ல ஒரு ரோட்ல நாய் என்ன ஆரம்பத்துல கேட்டிருக்காங்க. ஓகேவா? எனக்கு அந்த பயத்தை கொடுக்கல. சரியா? அப்போதான் எனக்கு புரிஞ்சது ஏன் இல்லை. நான் ஆனால் கொஞ்சம் மாதங்கள் வருஷங்கள் முன்னாடி பார்க்கும்போது நான் இதுக்கெல்லாம் பயப்படுவேனே. ஹைட்டு நான் பயம் எனக்கு,
இதெல்லாம் வந்து நான் விசுவாசத்தில் சோதிச்சு நான் பார்த்துருக்கேன். அதனால தான் வந்து சொல்கிறேன். ஓகே, அவர் சொல்லும் அந்த விசுவாசம் வரும்போது உங்களுக்கு எதை குறிச்சுமே பயம் இருக்காது. ஓகேவா? அது மரண வியாதி கூட படுக்கையில் இருப்பீங்க, ஆனால் பயப்பட மாட்டீங்க. ஓகேவா? அது அப்படி தான் இருக்கும். விசுவாசம் வந்துச்சுன்னா அந்த பயம் இருக்காது. பயம் இருந்ததுன்னா நீங்கள் விசுவாசத்தில் இப்போ சிஸ்டர்ஸ் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நான் புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறேன், குறைவுபட்டிருக்கீங்க அப்படின்ட்டு. என்ன கேட்டால் விசுவாசம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் நீங்கள் எப்படி வேணால் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நீங்கள் விசுவாசா உங்களுக்கு நீங்கள் விசுவாசியாக இருக்கீங்கன்னா அதுக்குண்டான அடையாளம் நீங்கள் எதை குறிச்சும் பயப்படாத ஒரு மனுஷியா எதை குறிச்சும், அது ஃபியூச்சரு, ப்ரெசண்ட்டு, சுற்றி இருக்க பிள்ளைங்க, கணவர், எதை குறிச்சும் பயப்படாத ஒரு மனுஷனாக இருப்பீங்க. இப்போ ராஜாட்ட போய் நில்லுன்னு சொன்னால் கூட நீங்கள் தைரியமாக போய் நிற்பீங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்போ பாஸ்டர்கிட்ட போய் இப்போ பாஸ்டர் செய்கிற தப்பை சுட்டி காட்டுறதுக்கு சொன்னாலும் நீங்கள் தைரியமாக போய் சொல்லுவீங்க. ஓகேவா? இது வந்து தீர்க்கதரிசி தான் அப்படி செய்வார்லாம் கிடையாது. நீங்கள் விசுவாசியாக இருந்தால் ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா ஆண்டவரை தவிர வேற ஒன்றுத்துக்கும் பயப்பட மாட்டீங்க. அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பயப்படுங்க. சரி, இது அடையாளம். அப்போது இப்படி தான் ஜெபிக்கணும். ஓகே, அப்போது நீங்கள் ஜெபிக்க நீங்கள் ப்ரிப்பேர் ஆகாத வரைக்கும் நீங்கள் வந்து வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறிடுங்க. ஏசப்பா, நான் ஒரு ஜெபம் மனுஷனா, அப்போ நீங்கள் ஜெபிக்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபிங்க. அதுக்கு தான் அவர் பரமண்டலங்களில் உள்ள ஜெபத்தை சொல்லி கொடுக்குறார் சீஷர்களுக்கு கேட்கும்போது. இதை பெந்தகோஸ்தே சபையில் ஏறெடுக்க மாட்டாங்க. அது வேற ஒரு சில ரீசன்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க. சரியா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எப்படி நான் ஜெபிக்கணும், எப்படி துதிக்கணும், எனக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சரியா? அப்போது ஜெபம்னா இது. இப்போ இஸ்லாமியர் ஏறெடுக்கிறாங்க இல்லையா, நெத்தி இது தரையில் படுற மாதிரி. இப்போது முன்னாடி பழைய ஏற்பாட்டின்படி வந்து பார்க்கும்போது லேவி கோத்திரம் வந்து அவங்க தெய்வ சமூகத்தில் அப்படி செய்கிறாங்க. ஓகேவா? புதிய ஏற்பாட்டில் நீங்கள் ஆவியோட உண்மையோடு தான் தேவனை தொழுது கொள்ளணும். மாம்ச சரீர பிரகாரமாக கை தட்டுறது, ஆமீன்னு சொல்கிறது, அல்லேலுயா, பிரைஸ்லாடு, கை தூக்குறது, சத்தமாக பேசுறது, மற்றவங்க கேட்க அந்நிய பாஷை பேசிட்டு திரிகிறது, அதெல்லாம் வந்து கிடையாது. சரியா? நீங்கள் நின்றுக்கிட்டு நடந்துக்கிட்டு எந்த வேலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் இது பண்ண முடியும், ஜெபிக்க. ஓகேவா? இப்போது நான் ஜெபம்னா என்னன்னு சொல்லி முடிக்கிறேன். ஓகே, ஜெபம்னா என்னென்னா அது எக்ஸாக்டாக பார்த்தா நீங்கள் மந்திரம் ஓதுறது. ஓகேவா? அப்போ மந்திரம் ஓதுறதுனா என்னன்னு கேட்பீங்க இல்லையா? ஒரு விஷயத்த ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்குது நாவில். இப்போ அந்நிய பாஷை பார்த்தா இப்போது ஒரு லைனு, ஒரு வேர்டு, ஒரு சென்டென்ஸு, ஒரு பேராகிராஃப் தான் இருக்கும் இல்லையா? ஒரு சிலருக்கு அந்நேரத்தில் பாட்டாக அருளப்படும், ஒரு சிலருக்கு அந்நேரத்தில் 2-3 பேராகிராஃப் கூட வரும். அது பாருங்கள், நல்லா கவனிச்சிங்கன்னா அது ரிப்பீட்டடாக தான் வந்துக்கிட்டு இருக்கும். ஓகே, இல்லை இந்த ஜபத்தினுடைய அப்ரிவேஷனே விளக்கமே அதுதான், மந்திரம் ஓதுதல். அதாவது ஒரே வார்த்தையோ இல்லை ஒரே சென்டென்ஸையோ திரும்ப 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 தேவனிடத்துல இது பண்ணுறோம். இப்போ அபிஷேகம் பெற்றிருக்கணும். ஓகேவா? தேவனே உம்முடைய ஆவியினால என்ன நிரப்பும், இது குறைஞ்சது 3 தடவை. ஓகேவா? ஒரு ஜெபம் ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக தேவனிடத்துல என்ன சொல்றது, தேவனிடத்துல ஐக்கியம் கொள்றது. ஓகே, குறைஞ்சது 3 தடவை. இயேசு கிறிஸ்து 3 தடவை ஜெபிக்கிறாரா கெத்செமனேல? பவுல் 3 தடவை வந்து அது அந்த இடம்லாம் ஜெபம்னு தான் வரும். ஓகே, அப்போது அவங்க ஜெபிக்கிறதெல்லாம் பாருங்கள், ஒரு விஷயத்துக்கு தான். இந்த முள் மாறுறதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஜெபிப்பார், 3 தடவை ஜெபிப்பார். ஓகேவா? அதுக்கு பேர் தான் ஜெபம். ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக குறைஞ்சது 3 தடவை. இப்போ என்ன அபிஷேகம், ஏசப்பா உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க, உடைய ஆவியினால் நிரப்புங்க ராஜா, உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க, இதே ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இதுக்கு பேர் ஜெபம். ஓகேவா? இதை நீங்கள் ஒரு தடவை சொல்லும்போது தான் வேண்டுதல் விண்ணப்பம் அப்படி வருது. இதை நீங்கள் ரிப்பீட்டடாக, ஓகேவா, நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லிட்டேன், ஆவியில் விசுவாசத்தோடு இருந்து தெய்வ சித்தத்தின்படி, இந்த 3 விஷயத்தின்படி தான் ஜெபிக்கணும். ஓகேவா? அதை வந்து நீங்கள் எப்படி ஏறெடுக்கணும்னா இதுக்கு பேர் தான் ஜெபம், மந்திரம் ஓதுதல். ஒரு வார்த்தையை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கு ஒரு காரியத்தை குறித்து. ஓகேவா? அப்போ உபவாசம் இருக்கும்போது இதுக்கு வேண்டி உபவாசம் இருந்தேன்னு சொன்னால் அந்த காரியத்தை தவிர நீங்கள் வேற ஒன்றுத்துக்கும் தேவனிடத்தில் நீங்கள் கேட்டிருக்கக்கூடாது. அன்னைக்கு எதுக்கு வேண்டி உபவாசம் இருக்கிறோமோ அதை தாண்டி அதே வார்த்தையை ரிப்பீட்டடாக. இது வந்து உங்களெல்லாம் இப்போது நீங்கள் 20-30 பேர் இருக்கீங்களா, உங்களை உட்கார வச்சு யார் நிஜமாவே ஜெபிக்கிற மனுஷன்னு இதை வச்சே வந்து செக் பண்ணலாம். இதுக்கு வேண்டி ஜெபிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே வராது. 10 நிமிஷமே ஜாஸ்தி, ஒரே விஷயத்துக்கு வாயில் வராது. ஓகே, கண்ணை திறந்து பார்ப்பாங்க, அப்படி இப்படி இப்படி தானாகவே ஒரு வராது. ஓகேவா?
அப்போ வந்து அவங்க ஒரு ஜெப மனுஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம தீர்மானிக்கலாம். அது தீர்மானிக்கிறனால வந்து நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களை நீங்களே நிதானித்து அறியும்படியா நான் சொல்றேன். ஓகேவா? உங்ககிட்ட இருக்கிற குறைய சுட்டி காட்டுறது என்னுடைய வேலை இல்லை. நீங்க தெளிவாகணும். ஓகே, ஜீவ ஒளி, உங்க ஜீவனுக்கு ஒளி கொடுத்தவருடைய வெளிச்சமா என்னை இங்க உட்கார வச்சிருக்காரு. ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஜெபிக்கிற ஜெபத்தினால பரலோகம் போக முடியுமானா அது நீங்க இப்படி ஜெபிக்கிறீங்களா? ஓகேயா? அதான் சொல்றேனே, இது வந்து கேட்குற மொத்த கிறிஸ்தவர்களுக்கும் வந்து எல்லாருமே சேர்ந்து கூட சொல்லலாம், நான் இப்படி ஜெபிக்கலையே பிரதர்னா, வசனத்தின்படி இப்படி தான் ஜெபிக்கணும். நீங்க ஆவியில விசுவாசத்தோட தெய்வ சித்தத்தின்படி, இது மூணின்படி இல்லாத ஜெபம் அது கேட்கப்படாது. வேற ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு சில காரியங்கள் இருக்கு. இப்போ நான் தேவனுக்குன்னு முழு நேரமா அவர் என்ன தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னாடி முழுசா ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி மோசே எப்படி சிம்சம் அதே போல தான் என்னையும் தெரிந்து கொண்டிருக்காரு இல்லையா? இப்போ பகுதி நேர ஊழியர்கள் உண்டு. ஓகேவா? அந்த மாதிரிலாம் இருக்காங்க. இப்போ எனக்கு ஒரு சிலரை கொடுத்துருப்பாரா? இப்போ அவங்களுக்கு ஒரு சில காரியம் மாறணும்னா அது நான் ஜெபிச்சாதான் வந்து மாறும். ஓகேவா? என் வழியாக தான் அவங்களுக்கு ஒரு விடுதலை வரும். இந்த மாதிரிலாம் அந்த செயின் லிங்க்ஸ் நிறைய உண்டு. ஓகே, இப்போ ஒரு ஊழியக்காரன் ஜெபிச்சாதான் மாறும்ங்கிற கோட்பாடை விட்டுருங்க. கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கார் ஆயினும். ஓகேவா? இது நிறைய இருக்கு. ஓகேவா? அதனால நான் அதுக்குள்ள இப்போ போகலை, ஜெபத்தை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இஸ்லாமியர்கள் ஏறெடுக்கிற ஜெபம் அவங்க வந்து ஒரு விக்கிரக வழிபாடா சடங்காச்சாரமா அதுதான் விக்கிரகம் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? அப்படி செய்கிறாங்க. இப்போ நீங்களும் நானும் அப்படி செய்கிறதுக்கு அழைக்கப்படலை. இப்போவுமே சபை தப்பாக தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ அங்கே ஓய்வு நாள் கொண்டாடினாங்க, இங்கே 7 நாளுமே கொண்டாடணும். ஓகேவா? 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது ஆவியானவர் பரிசுத்த ஆவியான நிரப்பினதுக்கப்புறம் டெய்லியுமே தொழுது கொள்கிறாங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் தொழுது கொள்கிறாங்க. டெய்லியுமே அப்பம் பிட்டு கொள்கிறாங்க. ஓகே, ஆக்சுவலாக அந்த நூற்றாண்டுலேயே வந்து கிறிஸ்து இயேசு திரும்ப வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிருக்கணும், போகலை. அதுக்குள்ளே பிசாசனால வஞ்சிக்கப்பட்டாங்க. சரியா? பவுல் எழுதுகிற நிருபங்கள் வாசிக்கும் போது அந்த பாரம் தெரியும். ஓகேவா? அந்த ஓனாய் எப்படி ஜனங்களை வஞ்சிச்சிருக்கு அப்படிங்கிறது நீங்களும் இதை புரிஞ்சுக்கணும். இப்போவும் அதே ஓனாய் வந்து வந்திச்சுக்கிட்டு இருக்கு. சபை நீங்கள் சர்ச்சுக்கு போய் தான் ஜெபிக்கணும், சண்டே தான் போய் ஜெபிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தான் ஆலயமே. ஓகேவா? இப்படியெல்லாம் இருக்குது, இது புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நான் தான் உங்களுக்கு ஜெபிப்பேன், நான் உங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிச்சாதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதம், இப்படிலாம் திமிரா என்கிட்டையும் பேசியிருக்காங்க ஊழியக்காரங்க. ஓகேவா? அதெல்லாம் போய் அவங்களாம் தேவனிடத்துல இருந்து வந்தவங்க இல்லை. இப்போ சிஸ்டர் கேட்ட கேள்வி எங்கே எப்படி எப்போ ஜெபிக்கணும், இது மூணுமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஜெபம்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? விசுவாசம். ஓகே, அதான் எங்கே ஜெபிக்கணும், எங்கே வேணால் ஜெபிக்கலாம், எப்போ ஜெபிக்கணும், எப்பவுமே ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், இந்த மூணு விஷயத்தின்படி ஓகேவா ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ஜெபம்னா வேண்டுதல் கிடையாது, விண்ணப்பம் கிடையாது, தேவனுடைய அந்த ஒரே வார்த்தையை குறைஞ்சது 3 முறைக்கு மேலே அதிகமாக வந்து அதை மந்திரம் ஓதுறது, ஈஸியாக சொன்னால் அதை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டு. இப்போ அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கும் போது அப்படி தான் ஜெபிப்போம். ஓகேவா? ஆக்சுவலாக இப்போ அந்நிய பாஷையிலையும் நம்ம நிறைய வஞ்சிக்கப்படுறோம். சரி, அதை பற்றியும் அடுத்த ஏதாவது கேள்வியில் ஆவியானவர் ஏவும்போது சொல்கிறேன். இதில் ஏதாச்சும் இந்த ஜெபத்தை குறித்து சொன்னதில் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லை அடுத்த கேள்வி கூட போகலாம் சிஸ்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் இன்னைக்கு அநேகர் மத்தியில் குறைந்து கொண்டே வருகிறது. அதனால தான் இந்த கேள்வி கேட்டேன். இஸ்லாம மதத்தை சார்ந்தவங்க தன்னை சாஷ்டாங்கமாய் முகங்குப்புற விழுந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்க, அதுதான் அதை சொன்னேன். மற்றபடியாக சின்ன வயசுல எனக்கு சண்டை ஸ்கூலில் ரொம்ப சின்ன வயசுல படிப்பிச்ச ஒரு பாட்டு, ஓய்வு நாள் அன்று ஆலயம் சென்று அமைதியாய் நின்று ஜெபித்திடு நன்று, ஜெபித்திடும் போது முழங்காலை போடு, கண்களை மூடு, கரங்களை கூப்பு, கருத்துடன் வேண்டு, இப்படி சொல்லி தந்தாங்க. அது இன்றைக்கும் எனக்கு மறந்து போகாமல் அப்படியே இருக்குது. ஜெபத்தை குறித்து அழகாக சொன்னாங்க பிரதரு, விரிவாக சொன்னாங்க. தெரியாதவங்களுக்கு தெரியும்படியாக தான் அந்த கேள்வி கேட்டதும் அதுக்கான பதிலை சொன்னதும். ஆனால் ஆண்டவர் நமக்கு பிதாவினிடத்தில் இயேசுவானவர் எப்போதுமே நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நம்ம எதில் குறைவு இருக்கிறது, அந்த காரணங்களுக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் ஜெபம்
ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஜெபம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அது வேதத்துலேயும் இருக்கு. ஆனால் அநேகர் அதை சொல்லுறதில்லை. என்னுடைய வாழ்க்கையிலே காலையிலையும் மாலையிலையும் அந்த ஜெபத்தை தான் ஆண்டவர் நமக்காக தந்தது. அந்த ஜெபம் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அது நம்ம ஜெபிக்கணும். என் பார்வையில் அது முக்கியமாக ஜெபிக்கணும். நான் தினமும் காலையிலையும் மாலையிலையும் ஜெபத்திலே அந்த ஜெபத்தையும் கூட சொல்லுவேன். ஒருவர் ஒரு கன்வென்ஷனில் பிரசங்கத்தில் சொன்னார், பரமண்டல ஜெபம் எதுக்கு சொல்லணும்னு. ஆண்டவர் தந்தது, ஆண்டவர் தந்ததை நம்ம அப்படியே கீழ்ப்படியணும். எதுவாக இருந்தாலும் இதை எதற்கு சொல்லணும்னு அந்த கேள்வி அப்படி கேட்டது எனக்கு நல்லதாக படலை. பல வருஷங்களுக்கு முன்னே ஆண்டவர் தந்தது. அதுக்கப்புறம் இரவில் நிறைய வயிறு பசி தீர உணவு உண்டு கொண்டு எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று கேட்கலாமா அப்படியும் கூட அவர் சொன்னார். எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தந்ததற்கு நன்றி இயேசு சுவாமி என்று கூட சொல்லலாம். அந்த ஜெபத்தை பற்றி அழகா பிரதர் சொன்னாங்க. ஜெபத்திலே முன்னேற வேண்டி எப்போவுமே ஆண்டவரோடு தொடர்பு நம்முடைய இதயத்துக்குள் இருக்கும். எந்த இடத்துலையும் நமக்கு ஜெபிக்கலாம். போகிற வருகிற இடங்களில், யாத்திரை பண்ணுகிற இடங்களிலே, வேலை பார்க்கின்ற இடங்களிலே எப்பவும் ஜெபிக்கலாம். அந்த ஜெபம் அப்படி இருக்க வேண்டும் மனித வாழ்வில். அது நல்லது. அதனால தான் அது நான் அப்படி சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்தபடியாக ஒரு நிமிஷம், அந்த லைட்டு ஃபேன் இருக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீது சின்ன வயசுலேயே ஆண்டவர் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதன். ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவீது, அவரே ஆண்டவர் ரொம்ப நேசித்தார். தனக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டு அவருக்காக தெரிந்தெடுத்த ஒரு ராஜாவாக, அரசராக அவரை வைத்து தேவைகளை எல்லாம் சந்தித்து அவரோடு கூட இருந்து நடத்தினார். அது பிரதர் முன்னொரு நாளில் சொன்னீங்க, சாலமோன் தாவீதுக்கு காலில் இருக்க தூசிக்கு கூட ஆகாதுண்டு. ஆனால் தாவீது கூட அந்த உரியாவை, அந்த நல்ல மனுஷனை கொன்று அவருடைய மனைவியை எடுத்துக்கொண்டார். இந்த பெரிய பாதகம் அவர் செய்தார். அதை ஆண்டவருக்கு தாங்கலை. அவரை கொல்லாமை கூட எடுத்திருக்கலாம் இல்லையா? அவரை யுத்தத்திலே முன்ன நிறுத்தி கொல்லணும் என்று நிருபம் எழுதி கொடுத்து அவரை கொன்று அவருடைய மனைவியை அபகரித்தெடுத்து கொண்டார். இந்த பெரிய பாவம் அவர் செய்ததை பற்றி ஏதாவது சொல்ல இருக்கா பிரதர்? செஞ்சதை பத்தி நான் என்ன சிஸ்டர் சொல்லணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இது ஓகே, இது நடந்த ஒரு சம்பவம். அதாவது நீங்க எப்படி தாவீதால எப்படி இதை செய்ய முடிஞ்சது அப்படி கேக்குறீங்க? ஆண்டவர் சொல்லும் போது, ஒரு மினிட் இங்க வை. ஆண்டவர் சொல்லும் போது இதெல்லாவற்றையும் அர்மனிஷக ஆண்டவர் சொல்லும் போது இது எல்லாவற்றையும் உனக்கு தந்தேன், இதிலும் அதிகமாக நீ கேட்டிருந்தாலும் கூட உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் நேசித்த அந்த மனுஷன் இப்படி பண்ணினார் இல்ல? அதை பற்றி ஏதாவது சொல்ல இருக்கா பிரதர்? ஆமா, கரெக்ட் தான் நீங்க கேட்டது சிஸ்டர். சிஸ்டர் நீங்க கேட்ட கேள்வி சரியே, ஓகேவா? தாவீதால எப்படி இதை செய்ய முடிஞ்சது? அதுவும் ஆக்சுவலா அது ஒரு பிளான்டு மர்டர், ஓகேவா? திட்டமிட்ட நிருபம் எழுதி கொடுத்து அவனை யுத்தத்திலே முன்னே நிற்க வைத்து அவனை கொல்ல வேண்டும் என்று சதி ஆலோசனை போட்டு, அது ரொம்ப தப்பும் ரொம்ப பாவம். அவரால் இதை எப்படி செய்ய முடிஞ்சது? அதான் கொல்லாம கூட அவங்களை அபகரித்து, அதாவது வஞ்சித்து எடுத்திருக்கல. இந்த மனுஷனை, நல்ல மனுஷனை கொன்று அந்த ஸ்திரீயை எடுத்தது ரொம்ப பாவம் தப்பும். அவரால் எப்படி இது செய்ய முடிஞ்சதுன்னு ஜனங்கள் அறியும்படிக்கு இல்லை. ஆக்சுவலாக அவரால் எப்படி செய்ய முடிஞ்சதுங்கிறது ஃபஸ்ட்டு இது செஞ்சது என்ன கேட்டால், இது செஞ்சது அவர் இல்லை, பிசாசு அவரை ஏவுனது, ஸ்டிமுலேட் பண்ணி விட்டான், ஓகேவா? இப்போ தாவீது யாருன்னா, தாவீதே பூமிக்கு அனுப்பப்படுறது ப்ரீ பிளான்டாக அனுப்பப்படுறார், ஓகேவா? தேவன் தங்களை ஆளும்படிக்கு ஒரு ராஜா கேட்டாங்க இல்லையா? அதனால தேவன் ராஜாவை ஓகே, அது ஏன் விருப்பத்தை, ஏன் இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்கிற ராஜாவா தான் தாவீதை ஏற்படுத்தினார், ஓகேயா?
அவங்க ரொம்ப தொல்லை பண்ணும்போது தான் இருக்கிற மனுஷனை சவுலை வந்து சூஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஓகே, பட் ஆப்ஷன் இந்த முதல் ராஜாவா தாவீது தான். தேவனுடைய பரலோக திட்டத்தின்படி இந்த மனுஷ திட்டம் தான் வந்து சவுல். ஓகேவா, அது நம்ம கிரியையிலே தெரியும். ஓகேவா, இப்போ தாவீது ஓகே, அவர் சின்னதுல இருந்து இப்போ இன்னும் சொன்னா அவர் அபிஷேகம் பண்ணப்படும் போதும் மற்றவங்களெல்லாம் பண்ணின பரிசுத்தம், இந்த முறைமையின்படி வர பரிசுத்தமே அவருக்கு தேவைப்படல. எழும்பி போய் அபிஷேகம் பண்ணனோடனே அபிஷேகம் பண்ணிட்டார். போய் குளிச்சுட்டுவான்னு சொல்லலை, சுத்திகரிச்சுட்டுவான்னு சொல்லலை. ஓகே, தாவீது எக்ஸ்ட்ராடினரி. இன்னும் சொன்னால் புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா, அந்த மாதிரி சொல்லலாம். அப்பேற்பட்ட நபர் தான் தாவீது.